வணக்கம் வள்ளுவரே. இந்த உலகில் சிலருக்கு பிறப்பு சிறப்பாக அமையுது, சிலருக்கு பிறப்பு சிறப்பாக அமைய மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம் வள்ளுவரே? அது ஒன்றுமில்லை அப்பனே. மெய்ப்பொருளை அறியாமல் ஏற்படுகின்ற மயக்கத்தால் தான் இப்படி சிறப்பில்லாத மறுபிறப்பு ஏற்படுது. எது உண்மை பொருளோ அதை உணராமல் மறுமைக்கு சற்றும் உதவாத பொருட்களை எல்லாம் உண்மை பொருட்கள்னு நினச்சி மயங்குறோம் பார்த்தியா? அப்படி அற்பமான விஷயங்களை உன்னத பொருட்கள் என நினைச்சு நம்ம மயங்கிற மயக்கம்தான் அடுத்த பிறவியில் சிறப்பில்லாத பிறப்பை கொடுக்குது. இதைத்தான் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானா பிறப்பு அப்படின்னு மெய்யுணர்தல் அதிகாரத்தில் 351வது குறளாக எழுதி வச்சேன். அற்புதம் வள்ளுவரே. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. மறுமைக்கு சற்றும் உதவாத ஒன்றுமே இல்லாத விஷயங்களை பெரிய விஷயங்கள் நினச்சி நம்ம நடந்துக்கிறது தான் சிறப்பில்லாத மறுபிறப்பு அமைய காரணம்னு புரிய வச்சு உண்மை பொருளான பரம்பொருளை உணர்வதில் நாட்டம் காட்டணும்னு தெளிவை கொடுத்துட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.